பெங்களூர் எடுத்துக்கோங்களேன். சூப்பர் மார்க்கெட்லயே அங்க மது விக்கிறாங்க. நீங்க மளிகை சாமான், காய்கறிலாம் வாங்கிட்டு 2 பியரை வாங்கி நீங்க பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரலான்ற மாதிரி தான் நிலைமை இருக்கு. கோவாவுல ஒரு பெட்டி கடையில ஒரு ஒரு ஆயா நம்ம ஊர்ல வடை சுட்டு விக்கிறாங்கல்ல, அத மாதிரி அந்த அம்மா 4 பீர் பாட்டில வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அப்ப அதை பரவலாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு ஒரு வெறி வராது. ஒரு கம்மியான கடைகள் இருக்கு, ஆனா வருமானம் அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. மது காசு கொடுத்து வாங்குறவன ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணி, மது அடிக்ஷன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனை அடிக்ட் ஆக்கிட்டு கம்மியான கடைகள் தான் இருக்கு. அங்க பாருங்களேன், ஏதோ இலவசத்துக்கு கூட அவ்வளவு அடிச்சுக்க மாட்டாங்க. இப்ப கோயில்ல பிரசாதம் கொடுத்தா கூட இப்ப அவ்வளவு பிரச்சனை இல்லை, யாருக்கும் போய் வாங்குறாங்க. ஆனா மது வாங்குறவனை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பன்னி மாதிரி, நாய் மாதிரி ஒரே கசா முசான்னு கத்திக்கிட்டு சுயமானத்தையே இழந்துட்டு அவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. அவன் ஒன்னும் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கல, எல்லாருமே 500 ரூபா 300 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். இன்னொன்னு எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும், பல அரசு